வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம தினம் தினம் சந்தோஷமாகவே இருக்க முடியுமா? தினம் தினம் வெற்றிகளை குவிச்சிக்கிட்டே இருக்க முடியுமா? நோய் நொடி இல்லாமல் ஹாப்பியாக நம்ம வாழ முடியுமா? அது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100க்கு 100% சாத்தியங்க. ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு 100 பேரை எடுத்துக்கிட்டிங்கன்னா 100க்கு 100 பேருமே இந்த மாதிரி 100% சக்ஸஸோட வாழ்கிறதே கிடையாது. வெற்றி தோல்விகள் ஆளுக்கு ஆள் மாறுபடும். ஒருத்தருக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், ஒருத்தருக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி தோல்விகளும் அதே மாதிரி தான். ஒருத்தர் கம்மியாக கிடைக்கும், ஒருத்தர் ஜாஸ்தியாக கிடைக்கும். இப்போ தோல்விகளே அந்த நெகட்டிவே இல்லாமல் ஒரு பாசிட்டிவான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுமான்னு கேட்டால் ரெண்டே ரெண்டு மந்திர சொற்கள். அதை சரி வர புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சுங்க. நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கலாம். இப்போ நான் ரொம்ப சாதாரணமாக எளிமையாக பேசுகிறேன். இது மிகப்பெரிய விஷயம். ஆனால் இந்த வீடியோவில் மிக மிக எளிமைப்படுத்தி உங்களுக்கு அதை 100% புரிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கேன். இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்டிங்கன்னா போதும். இந்த வீடியோ பார்த்து முடிக்கிற அடுத்த நிமிஷத்துலேருந்து நாளையிலேருந்தே உங்களோட வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகி ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக மாறுறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. சரி, இப்போ அந்த ரெண்டு வார்த்தைகள் என்ன அப்படின்னா அதை ஆங்கிலத்தில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அப்புறம் தமிழில் அது என்னன்னு பார்ப்போம். ஈவெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ரெண்டு வார்த்தை. என்ன சார், சாதாரண வார்த்தைகள் தானே. ஈவெண்ட் அப்படின்னா நிகழ்வு, நிகழ்வு அப்படின்னா என்னன்றதுக்கு வரேன் நான். எக்ஸ்பீரியன்ஸ்னா அனுபவம். இந்த இரண்டுக்குமான வித்தியாசம் என்ன, இதை சரிவர நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எதை ஈவெண்ட்டாக எடுத்துக்கணும் எதை எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கணுன்றது அப்படியே நம்ம உல்டாவா பண்ணுறதுனால தான் அத்தனை சிக்கலுமே முடிச்சுக்களை நம்மளே போடுற மாதிரி இது நடந்து போகுது. சரி, எப்படி நடக்குது, என்ன செய்கிறோம் அப்படின்னு பாருங்க. இப்போ ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போகிறோம், ஒரு சினிமாவுக்கு போகிறோம், ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு பாட்டு கச்சேரிக்கு போகிறோம், ஏதோ ஒன்று, அது நிகழ்வு, ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஈவெண்ட் மேனேஜர்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது, அது நம்மளை சந்தோஷப்படுத்துது. சரி, ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்துட்டோம், ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், இல்லை ஒரு கச்சேரிக்கு போயிட்டு வந்துட்டோம், ஏதோ ஒன்று அங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருந்தோம், என்ஜாய் பண்ணோம், ரைட். அது அடுத்தடுத்த நாளும் அப்படியே அந்த என்ஜாய்மெண்ட்டை யோசிச்சுக்கிட்டு அப்படியேவா இருக்கிறோம் நம்ம. அது முடிஞ்சு வெளியே அடுத்த செகண்ட்லேருந்து நம்மளுடைய அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க தொடங்குறோம் இல்லையா. மறுநாள் ஆஃபீஸ்க்கு போகிறோம், மறுநாள் மற்ற வேலைக்கு செய்கிறோம், அடுத்த அவர்லேருந்தே நம்ம வேறு வேலைகளை செஞ்சிடறோம் இல்லையா. அந்த ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது, நடந்து கொண்டு இருக்கும்போது, நடந்து முடிஞ்ச வரைக்கும், முடிஞ்சதுக்கப்புறம் மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம், இல்லை அன்றைக்கி நாள் முழுக்க அதை பற்றிய நினைவுகள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அடுத்தடுத்த வேலைகள், அன்றாட வேலைகளை நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போது அந்த இடத்துல ஈவெண்ட்டாக அதை நம்ம பார்க்குறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறதில்ல. சரி, இப்போ ஒரு டெத்து ஒன்று நடக்குது, நம்ம சொந்தக்காரங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, போகிறோம், அதை அட்டன் பண்ணுறோம், ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அங்கே அந்த குடும்பத்தார் அழுகும் போதெல்லாம் மனசு வேதனைப்படுது. நீங்கள் ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, ஓகே. அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அடுத்த 1 மணி நேரத்தில் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்ததுன்னா ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்க போகிறீங்களா? உங்கள் வியாபாரம் இதில் ஒரு பிரச்சனைன்னா அதை அட்டன் பண்ணாமல் இருக்க போகிறீங்களா? இல்லை அன்னைக்கு லீவ் போட்டிங்க மறுநாள் வேலைக்கு போகாமல் இருக்க போகிறீங்களா? அதே நினச்சிட்டு கிடையாது. அந்த ஒரு நிகழ்வு பாசிட்டிவான நிகழ்வு, சந்தோஷமான நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஒரு சோகமான நிகழ்வாக இருந்தாலும் சரி, அதை நிகழ்வாகத்தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஈவெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டிங்க இல்லையா. எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்னா இது எப்படி நம்ம கையாண்டா நமக்கு சக்ஸஸ் 100% கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதுக்கு நம்பர் கோடிங் சிஸ்டத்தை கொஞ்சம் பயன்படுத்தலான்னு பார்க்குறேன். என்ன நம்பர் கோடிங் சிஸ்டம்னா 1 2 3 4ன்னு அப்படி நம்பர்ஸ் இருக்கு இல்லையா. இதில் 2 4 6 8 10 இப்படி இரட்டைப்படையாக போகிறது தோல்விகள், தோல்விகளை குறிப்பது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தோல்விகளை குறிப்பதற்கான புள்ளிகள் 2 4 6 8 10 அப்படின்னு. இப்போ 2ல் நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, 2 ரீச் பண்ணுறீங்க, அது ஒரு தோல்வி ஒன்று உங்களுக்கு நடக்குது. அந்த தோல்வி உங்களுக்கு நடக்கும்போது என்னன்னா ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்குது. இந்த தோல்வியின் மூலமாக என்னென்னலாம் உங்களுக்கு நடந்துச்சு, ஏன் அந்த தோல்வி நடந்துச்சு, யார் யார் அதில் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க, யார் யார் நம்ம காலை வரி விட்டாங்க, இல்லை நம்ம என்ன தவறு பண்ணோம், வேறு விஷயங்கள்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் அனுபவப்படுறீங்க. அந்த அனுபவத்தை அப்படியே கேரி பண்ணி கொண்டு போகிறீங்க. அந்த இந்த இது என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆகும்னா நேரத்தோடு சேர்ந்து உங்களோடையே ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்போ இன்றைக்கி நடந்ததுன்னா அதை நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸோடையே ட்ராவல் பண்ணி போவீங்க.
இது எங்கன்னா நேரம் நமக்காக நிற்காது, அது நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் ட்ராவல் பண்ணி அடுத்து 4 போய் ரீச் பண்ணிடுவீங்க. இப்போ 4 இன்னொரு தோல்வியினோட பாயிண்ட்டு. இப்போ 2 உங்களை 4க்கு கொண்டு வந்தபோது எப்படி இந்த ட்ராவல் நடந்துச்சுன்னே தெரியறதுக்குள்ளே அடுத்த தோல்வி உங்களை தாக்குது. இப்போ 2னுடைய பாதிப்பு அங்கே முடிஞ்சு போனாலும் 4 அது உங்களை திரும்பவும் கேரி பண்ணி அதை டைமோட சேர்ந்து அது ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கும். அடுத்து நீங்கள் ரியலைஸ் பண்ணி வெளியில் அடுத்து முயற்சிகள் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் 6 போய் ரீச் பண்ணிடுவீங்க. இப்படித்தான். சரி, இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 2க்கும் 4க்கும் நடுவில் 3ன்னு ஒன்று இருக்குது. அதை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் 4க்கு போகணும் இல்லையா? 0க்கும் 2க்கும் இடையில 1ன்னு ஒன்று இருக்குது. இப்போ 1, 3, 5, 7 இதெல்லாமே அந்த தோல்விகளுக்கு இடையில உள்ள நடுப்புள்ளிகள். இது வெற்றிகளை சந்தோஷங்களை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கவனமாக கேளுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சீக்ரெட் ட்ரிக் இது. இப்போ இந்த 3 அப்படின்றத நம்ம கிராஸ் பண்ணும்போது அந்த வெற்றியை சந்தோஷத்தை நம்ம ஏன் ரியலைஸ் பண்ணி கிராப் பண்ண முடியலன்னா, அந்த தோல்வியோடைய அனுபவங்களை சுமந்துக்கிட்டு நம்ம அதிலேயே ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கனால இந்த 3ன்னு ஒன்று இருக்கிறத நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுறோம். இப்போ இக்னோர் பண்ணிட்டு போகிறனால நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை அதை கிராப் பண்ண மிஸ் பண்ணிடுது. இப்போது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் தத்துவத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, சக்ஸஸ் இஸ் நத்திங் பட் எ ஜேர்னி பிட்வீன் 2 ஃபெயிலியர்ஸ் அப்படின்றாங்க. 2 தோல்விகளுக்கு நடுவில் உள்ள பயணம்தான் வெற்றி அப்படின்றது மிகப்பெரிய தியரி. இப்போ இதை சொல்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேன். 2 புள்ளிகள் தோல்விகளை குறிக்கிறது. 2, 4 அதை போய் ரீச் பண்ண பிறகு தான் தோல்வி அப்படின்ற அனுபவமே உங்களுக்கு ஏற்படும். ஆனால் அதுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற பெரிய ஏரியா இருக்கு இல்லையா, அதில் ஏகப்பட்ட புள்ளிகள் இருக்கு இல்லையா? இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, 2ம் 4ம். ஆனால் அதுக்கு இடைப்பட்டதில் எவ்வளோ புள்ளிகள் இருக்குன்னா இன்ஃபினிட்டி. அதை பற்றி வேற ஒரு வீடியோவில் இன்ஃபினிட்டிசம் பற்றி நான் பெருசாக பேசுகிறேன். இப்போ ஏகப்பட்ட புள்ளிகள் இருக்குது. அது அத்தனை புள்ளிகளும் சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புள்ளிகள். அப்போ அந்த ஜேர்னியை நம்ம மிஸ் பண்ணிடுறோம், டோட்டலாக மிஸ் பண்ணிடுறோம். அப்போது நேச்சரோ பிரபஞ்சமோ கடவுளோ நமக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கறதில்ல. கஷ்டம் அந்த புள்ளிகளை போய் நம்ம ரீச் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு தெரியுது. இது அங்கங்கே தான் அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கு. பட் அதுக்கு இடைப்பட்ட ஜேர்னி ஃபுல்லாகவே சந்தோஷமும் வெற்றிகளும் குவிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியில் பர்ஸ்பெக்டிவாக குவிஞ்சி கிடக்குது. அந்த புள்ளி தான் 2க்கும் 4க்கும் இடையில உள்ள 3, 4க்கும் 6க்கும் இடையில உள்ள 5. நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணும்போதே அந்த சந்தோஷத்தோட அனுபவிச்சுக்கிட்டே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வெற்றியோட இலக்கை அதுலேருந்து கிராப் பண்ணிக்க முடியும். நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். அது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இங்கே தான் இந்த ஈவெண்ட் அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ப்ளே பண்ணுது. அந்த ட்ரிக் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நடக்கக்கூடிய தோல்விகளை, இந்த மனக்கசப்பான அனுபவங்களை, இல்லை வேறு விதமான விஷயங்களை அதை நீங்கள் ஈவெண்ட்டாக பார்க்க கற்றுக்கணும். எப்படி நம்ம சினிமாவுக்கு போகிறோம், மற்ற விஷயங்கள் சந்தோஷமானது, ஒரு டெத்துக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக அதை பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிகழ்வாக பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அதுலேருந்து அது முடிஞ்சிட்டதுக்கப்புறம் அதை மறந்துடுவீங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் முதுகில் அதை சுமந்துக்கிட்டு ஏன் இந்த தோல்வி நடந்தது, எதனால் நடந்தது, யார் துரோகம் பண்ணால், ஏகப்பட்ட கேள்விகளுக்கு விடை தேடி நீங்கள் அதுக்கு உங்களுடைய ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன் கான்சியஸ் மைண்டு டோட்டலாக இதாகி சப்கான்ஷியஸ் மைண்டு மூடப்பட்டு லாக் பண்ணப்படுவதனால உங்களோட ஜேர்னி ஃபுல்லாகவே இந்த நோக்கி இருக்கிறதுனால நடுவில் இருக்கிற அந்த சக்ஸஸ் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி நீங்கள் போயிட்டு அடுத்த தோல்வி பாயிண்ட்டை நோக்கி நீங்கள் போயிடுவீங்க. அப்போது உங்களுடைய தோல்விகளையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் ஈவெண்ட்டாக பார்க்க கற்றுக்குங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்காதீங்க. ஆனால் அந்த தோல்வி நடந்து முடிஞ்ச உடனே அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றதை எப்படி பயன்படுத்திக்கிறோமா, இந்த தோல்வியின் மூலமாக ஏற்பட்ட அனுபவத்தின் மூலம் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்றது ஒரு சின்ன ஏரியா, சின்ன பிரச்சனைக்குள்ளதான். இப்போ ஒரு டெத்துக்கு போயிட்டு வரேன்னா ஒரு பாதிப்பு ஒரு மணி நேரம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதுலேருந்து பாடம் கற்றுக்கிறது. இந்த பாடம் பல கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்க முடியாது, உங்களுக்கு உணர்வுபூர்வமாக புரிய வைக்க முடியாது. இயற்கை இதன் மூலம் உங்களுக்கு தோல்விகளை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அந்த பாடம் இருக்கு இல்லையா, இந்த பாடத்தை நான் கற்றுக்கிறதுக்காக தான் அந்த தோல்வி எனக்கு வந்தது, இது லட்சம் கோடி கொடுத்தாலும் எனக்கு கிடைக்காத விஷயம்னா அதை சந்தோஷமாக கிராப் பண்ணிக்கணும்.
அந்த அனுபவத்தை மைண்டில் உள்ளே வாங்கிட்டு அதோட அதை ஈவெண்ட்டாக மறந்துடணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த பாடங்கள் மூலமாக இடையில இருக்கிற அந்த சந்தோஷங்களை அனுபவிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் இடையில உள்ள அந்த சக்ஸஸ் பாயிண்ட்டை நீங்கள் கிராப் பண்ண முடியும். இது நம்மளையும் மீறி சில சமயத்தில் நம்ம செல்ஃப் ரியலைசேஷனுக்கு வரும்போது அந்த சக்ஸஸ் கிராஸ் ஆகும்போது நம்ம கிராப் பண்ணுறது அது வந்து தனிச்சையாக நடக்கும்போது தான் அது வந்து லக்கு, அதிர்ஷ்டம், அப்போ துரதிர்ஷ்டம். ஒருத்தருக்கு அடிக்கடி இது நடக்கும்போது அவன் லக்கி அப்படின்றோம், ஒருத்தருக்கு இது நடக்காமே போகும்போது நான் துரதிர்ஷ்டசாலி அப்படின்றோம். என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும்போது இன்னைக்கு வெரி லக்கி டே அப்படிலாம் கிடையாது. எவ்ரி டே இஸ் எ லக்கி டே, எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் இஸ் எ லக்கி டைம். அந்த டைமையோ காலத்தையோ நம்ம பிரிக்கவே முடியாது, அள்ளி கொட்டி கொடுத்துருக்கு. ஆனால் நீங்கள் வந்து இதை எப்படி ஈவெண்ட்டாக பார்க்குறீங்க, எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு பிரித்து பார்த்தல். வெற்றி என்பது 2 தோல்விகளுக்கு இடையில அந்த சாண்ட்விச் மாதிரி புதைஞ்சு கிடக்குது. இப்போ அதை கிராப் பண்ணி எடுக்கணும்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு லாக் இல்லாமல் ஓப்பன் பண்ணி இருக்கணும். அதுக்கு என்ன டெக்னிக்ன்றத அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக ஒரு விஷயத்தை செஞ்சு காமிச்சு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேஹெச். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.